ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வர்ற பக்தர்களை எல்லாம் நாங்கள் அவங்களோட நினைவுகளிலேருந்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக பேட்டி எடுக்கிறோம். அந்த மாதிரி பேட்டி எடுக்கும்போது அவங்க பல விஷயங்களை இங்கே இறைவன் முன்னாடி பகிர்ந்துக்கிறாங்க. இறைவனுடைய அருளால் அவங்களுக்கு பல விஷயங்கள் முடிஞ்சிருக்கு. அந்த விஷயங்களை நீங்கள் கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு நடக்குமா அப்படின்னு நீங்கள் இயங்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு அது முடியுன்றதுக்கு இவங்கெல்லாம் ஒரு சாட்சியாக அமைகிறாங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். மேடம், உங்கள் பேர்? நீங்கள் மேடம்? பாப்பா? மோஷிதா. நீங்கள்? பாலாஜி. அம்மாவும் நீங்களும் தான் முதல்ல வந்தீங்க இல்லையா? எத்தனை வருஷமாக கோயிலுக்கு வந்துட்டுருக்கீங்க நீங்கள்? 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு 3-4 இயர்ஸாக வந்துட்டு இருந்தீங்க. 4 இயர்ஸ்க்கு முன்னே 4 இயர்ஸ் சென்னைக்கு 3 இயர்ஸ் ஆகுது. வந்த உடனே இங்கே வந்தோம். ஒரு 3 to 4 months கழிச்சு எனக்கு தெரிஞ்சது இங்கே வந்தோம். அப்போது முதலாக வரும்போது யார் சொல்லி வந்தீங்க நீங்கள்? நாங்கள் இப்போ கோயிலுக்கு பாபா கோயிலுக்கு போனோம்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணால் இங்கே ரிவ்யூஸ் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு இங்கே நேராக இங்கே வந்தோம் கூகுள் மேப் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் ஒரு 3-4 months கழிச்சு ஒரு சார் இங்கே கோயிலுக்கு சுற்ற சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு 6 months கல்யாணம் ஆச்சு. கல்யாணத்துக்காக தான் நீங்கள் வந்தீங்க. கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி வந்தீங்க. எல்லா இடத்துலையும் ஆரோஸ்கோப் கொடுத்துருக்கோம், முடியலன்னு அம்மா சொன்னாங்க. ஆந்திராவில் இருந்தாங்க அம்மா. அப்போ நீங்கள் தான் இங்கேருந்து இங்கே வேலைக்காக இல்லையா? அம்மா தான் சொன்னாங்க, இந்த மாதிரி கல்யாணம் முடியவே இல்லை அவனுக்கு, எல்லா இடத்துலையும் ஆரோஸ்கோப் கொடுத்துருக்கோம், முடியாமல் இருக்குது, நல்ல இடமா முடிச்சு கொடுக்கணும் கடவுள்னு. இங்கே சுற்றிட்டு போனீங்க. 9 நாள் சுற்றினீங்க. 9 நாள் சுற்றத்துக்கு அப்புறம் அபிஷேகம் முடிச்சிங்களா? அவங்க கையால் நல்லபடியாக அபிஷேகம் முடிச்சுட்டு போனீங்க. அபிஷேகம் முடித்து எத்தனை நாளில் பொண்ணு நிச்சயம் ஆச்சு உங்களுக்கு? 6 months நிச்சயம் ஆயிடுச்சு. அப்புறம் கல்யாணமும் முடிஞ்சுது. கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தீங்க? எங்களுக்கு அந்த கேப் இல்லை. கரெக்டாக ஒரு 3 monthsல எங்களுக்கு 1 year கூட பெரிய பாப்பா பிறந்துட்டா. பாப்பாவுக்கு இப்போ என்ன பேர் வச்சுருக்கீங்க? போன ராமநவமி முன்னத்தை வந்தீங்க நீங்கள். கல்யாணம் ஆகி அப்போ தான் புதுசு உங்களுக்கு. 2 பேரும் சாமியோடைய ஆசீர்வாதம் வாங்கினீங்க. இப்போ உங்கள் கையில் அந்த ராமநவமிக்கு நீங்கள் வந்தீங்க. இப்போ கையிலேயே ஒரு பாப்பா இருக்கிறா உங்களுக்கு. அதுவும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அடுத்தது ஒரு கிருஷ்ணரும் வரட்டும். பிராதை வந்தது, அடுத்த ஒரு கிருஷ்ணரும் வரட்டும். உங்கள் வீட்டிலோடைய சந்தோஷங்கள் நிறைஞ்சு நிற்கட்டும். நீங்கள் எங்கே சார் வேலைக்கு ஒர்க் பண்ணுறீங்க? வேலைக்கு பக்கம். அவங்க அண்ணா நகரில் ஒர்க் பண்ணுறாங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. அம்மா இங்கே இருக்காங்களா, ஆந்திராவில் இருக்காங்களா? அம்மா மேக்ஸிமம் ஆந்திராவில் தான் இருப்பாங்க. இப்போ பாப்பா இருக்கிறதால பாப்பா இருக்கிறதுனால வந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பல விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா? நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு இது கேள்விப்பட்டோம். அதனால் இப்போ அந்த 2 வருஷத்துலேயே உங்களுக்கு ஒரு கல்யாணமும் ஆகி ஒரு குழந்தையும் பிறந்து அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சி இல்லைங்களா? எல்லோரும் நல்லபடியாக செட்டில் ஆகிருக்கீங்க. இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்கு நடப்பதற்கு இந்த இறைவனுடைய அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு ஒரு கல்யாணம் நடக்குமா, குழந்தை பிறக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த வீடியோ பார்க்குற பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிதுன்னா நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி பேட்டிகளெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டே வரோம். நன்றி ஸோ மச் மேடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் தொடர்ந்து இதை பார்த்துட்டு வரும்பொழுது இன்னும் நிறையா விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்களும் பார்த்துட்டு அதனால் பயன் அடையணும். நன்றி.